ஏன்னா இந்த விஷயத்துல மட்டும் என் பேச்சை கேட்கற, மத்த விஷயத்துல கேட்க மாட்டேன்ற. தின்றது இங்க கல்யாணத்துல ஊர் சுத்தணும், இதுதான் நம்ம ஊர்ல பக்கத்துல பாயாசம் கேக்குறேன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது போனா மட்டும் என் பேச்சை கேட்கற. அப்பெல்லாம் நான் வந்து உனக்கு மரியாதையான ஆளு. என்ன வந்து அசிங்கப்படுத்துற வேலை வச்சா உன்னோட கௌரவம் குறைய கூடாதுன்றதுனாலதான் ஐயோ, நான் கிளம்பி வரேன். உன்னோட மரியாதை காப்பாத்தணும். என்னுடைய கௌரவம் எங்க தெரியுமா இருக்கு? உன் வார்த்தையில இருக்கும், உன் வாயில இருக்கு. அது என்னைய மத்தவங்க முன்னாடி போடா வாடா அப்படின்னு பேசுறது, என்னைய கேவலப்படுத்துறதெல்லாம் அதெல்லாம் உனக்கு கௌரவ குறைச்சலா இல்ல. இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போவதுதான் உனக்கு கௌரவம். ஐயோ கௌரவம் போயிடுச்சேன்ற. என் கௌரவத்தை காப்பாத்த நீ வர, தின்றதுக்கு வர. இனி இந்த மனுஷனை நம்பினா வேலைக்கு ஆகாது. நாமளே ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கிட வேண்டியதுதான். எனக்கு என்ன தெரியல, போக இஷ்டம் இல்ல. யோசிச்சு பார்த்தா 5 நிமிஷம் அவன் வாட்ஸ்அப்ல தான் அமிச்சா போல. எனக்கு அது பிடிக்கல. ஏண்டா அவ்வளவு வேலைகள்லாம் விட்டுட்டேன்னா நான் அவ்வளவு ஃபாஸ்டா கிளம்புனேன். என்ன வேலை? போன் நோண்டுறது உன் வேலை, அது விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அதான் காண்டாவுதா உனக்கு? போன் நோண்டு போன என்ன இப்போ? இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ 4 ரீல்ஸ் பண்ணுவீங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா போதும், உடனே அதுல ஒரு 10 ரீல்ஸ் பண்ணி அந்த 10 ரீல்ஸும் போட்டு சாவடிக்கிறது ஊர் மக்களை, ஜனங்களை. நீ சாகரன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் ரசிக்கிறாங்க. சரி போ, எனக்கு இப்போ மைண்ட் இல்லை, நான் டென்ஷன் ஆயிட்டேன். எனக்கு போக பிடிக்கல. எனக்கு அந்த கல்யாணத்துக்கு போக வரல, இஷ்டம் இல்லை.